வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செவ்வாயன்று வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கான தனது கட்சியின் வாய்ப்புகள் குறித்து வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். பதிப்பு 2.0 ஏற்றப்படுகிறது என்று அறிவித்தார். தனது உள்துறை அமைச்சர் பதவி குறித்த மாநில சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தை முடித்த ஸ்டாலின், ஆளும் திமுகவின் சாதனைகள் மற்றும் எதிர்காலத்திற்கான அதன் தொலைநோக்கு பார்வை குறித்து நம்பிக்கையுடன் பேசினார். திமுக தலைமையின் கீழ் தமிழ்நாடு 2024 முதல் 25 வரை ஆண்டில் குறிப்பிடத்தக்க 9.69% வளர்ச்சி விகிதத்தை அடைந்துள்ளது என்பதை முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இந்த வளர்ச்சி ஒப்பிட முடியாதது என்றும் மத்திய புள்ளிவிவர தரவுகளால் இது ஆதரிக்கப்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பொருளாதார செயல்திறன் தனது நிர்வாகத்தின் கீழ் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு சான்றாக ஸ்டாலின் விவரித்தார். பட்டியலிடப்பட்ட குறிப்பிடத்தக்க சாதனைகளில் நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் விகிதங்களை நீக்குவதில் மாநிலத்தின் வெற்றி, வறுமையை ஒழிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் உயர்கல்வியில் முன்னேற்றங்கள் ஆகியவற்றை ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த சாதனைகள் கவனம் செலுத்திய நிர்வாகம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட கொள்கைகளின் விளைவாகும் என்று அவர் கூறினார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான கவலைகளையும் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். நிலைமை நன்கு கட்டுப்பாட்டில் உள்ளது என்று வலியுறுத்தினார். சிலர் இடையூறுகளுக்காக ஏங்கினாலும் மாநிலம் முழுவதும் நிர்வாகம் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் பராமரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை பொறுத்தவரை தமிழக வாக்காளர்கள் திராவிட கட்சியை தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்று திமுக தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் கட்சியின் புகழை பாதுகாப்பதற்கும் ஏராளமான நலத்திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள்தான் காரணம் என்று அவர் பாராட்டினார். மே மாதத்தில் திமுக அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் இதுவரையிலான ஆட்சி வெறும் ஆரம்பம் மட்டுமே என்பதை ஸ்டாலின் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதுவரை காணப்பட்டிருப்பது திராவிட மாதிரி அரசு பகுதி 1 பதிப்பு 2.0 2026 இல் ஏற்றப்படுகிறது. அதன் பிறகு நாங்கள் மேலும் சாதனைகளை படைப்போம் என்று அவர் கூறினார். புதுப்பிக்கப்பட்ட ஆணையை தொடங்க தனது கட்சி தயாராக இருப்பதை குறிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.